ஒரு சில கருத்துக்களை இங்கே எடுத்துரைத்தார்கள். பேரறிஞர் பெருந்தகையினுடைய பிறந்த நாளை சீரும் சிறப்பாக இவ்வளவு ஒரு விமர்சையாக ரொம்ப சிறப்பா ஏகப்பட்ட பேர் ஒரு 30 பேனரை போட்டு ஒரு 1000 பேரை கூப்பிட்டு 1000க்கு மேல இருப்பாங்க. நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ராமநாதன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் திருமூலன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டியும் சொல்லி பேரறிஞர் பெருந்தகை கொண்டாந்தார். அது தமிழ்நாடு பேரறிஞர் பெருந்தகையினுடைய சிறப்புகள். அதே மாதிரி ₹1 ஒரு படி அரிசி திட்டம் அது சக்சஸ் ஆகலாம் கூட தமிழ்நாட்டில் ₹1 ஒரு படி அரிசி திட்டத்தை கொண்டு வந்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அது மாதிரி அவருடைய சிறப்புகள் எல்லாம் பேரறிஞர் தயவு கூர்ந்து பேரறிஞர் பெருந்தகையினுடைய சிறப்புகளை ஜாகிர் உசேன் அவர்கள் எடுத்துரைப்பார்கள் என்று சொல்லி அடுத்து சப்ஜெக்டுக்கு வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை ரொம்ப நாள் இல்லை, உடல் நோய்வாய்ப்பட்டு சீக்கிரத்தில் அவருடைய மரணத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் பொன்மனி செம்மாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை நிறுத்தி ஒரு அசைக்க முடியாத தலைவராக கூட உயிருள்ளரை இந்த உலகம் உள்ளவரை வாழ்கிறார் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் பொன்மனி செம்மாள் எம்ஜிஆர் மட்டும்தான். யாரும் அவர் இறந்ததா யாருமே நினைக்கிறது இல்லை. இப்ப கூட நாடகம் நடத்துறாங்க பாத்தீங்க, எம்ஜிஆர் வருஷத்தில் ஒருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி எல்லா மக்கள் நினைக்கிறார். அப்படிப்பட்ட பெருந்தகையாளர் புரட்சி தலைவர் பொன்மனி செம்மாள் எம்ஜிஆருடைய பொற்கால ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடந்தது. எத்தனையோ திட்டங்கள், அதுல ஒண்ணு சிறப்பான திட்டம் என்னன்னா இந்த ஒரு விளக்கு மின்சாரம். கரண்ட் இல்லாத வீட்டுக்கு ஒரு விளக்கு மின்சாரம் மிகப்பெரிய திட்டம் புரட்சி தலைவர் கொண்டாந்தார். அவர் நிறைய திட்டம் கொண்டாந்தார். கிராம பகுதிகள்லாம் பஸ் விட்டார், டவுன் பஸ் விட்டார். இங்க அதுக்கு முன்னாடி டவுன் பஸ்ஸே கிடையாது. எல்லாம் தீபாவளிக்கு வரப்போகுது, தீபாவளி பலகாரம் எடுத்து போற பொண்ணு வீட்டுக்கு நடந்துதான் போகணும். அதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பஸ் எல்லாம் விட்டார். எல்லா பகுதிக்கும் முக்குக்கு முக்கு கிராமப்புறத்தில் இப்ப சித்தனாகால் கூட ஒரு வண்டி திரும்பி போதும், அது எம்ஜிஆர் போட்ட திட்டம். அதன் பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்கள் சொல்லவே தேவையில்லை, எல்லா திட்டமும் கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எல்லாத்தையும் நிறுத்திச்சு. அது குறிப்பா பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம், 8 கிராம் பவுனு, 50,000 பட்டதாரி பெண்ணு, 25,000 பிளஸ் 2 படிச்சு அந்த திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அம்மாவுடைய அத்தனை திட்டத்தை நிறுத்திட்டா. தாலிக்கு தங்கம் மட்டும் கிடையாது, பிள்ளைகளுக்கு லேப்டாப், மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் அடியோடு நிறுத்தப்பட்டு. தாலிக்கு தங்கம் மட்டும் இல்ல, நிறைய பேர் பெண்கள் வந்துக்கிறீங்க, கவனிங்க, அந்த எலெக்ஷன் அன்னைக்கு மறந்துடாதீங்க. இப்ப நிறைய பேர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை அம்மா கொடுத்தாங்க. அண்ணன் முக்குரார் அவர்கள் அம்மாவுடைய அரசாங்கத்தில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், அவர் தான் இந்த லேப்டாப் எடுத்து கொடுத்திருந்தார். தமிழ்நாடு பூரா ஏறக்குறைய 60 லட்சம் மாணவர்கள் கொடுத்தார். அவ்வளவு பெரிய திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலினுடைய அரசாங்கம் நிறுத்திவிட்டது. அதுக்கு ஒரு புல்தாப் 2026 வைக்க போறாங்க, மக்கள் பார்த்துங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை நிறுத்திட்டாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்த லேப்டாப் நிறுத்தது மட்டும் இல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கருணை தொகை 12,000 18,000 உயர்த்தி 3 தவணையா கொடுத்தாங்க. இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 3 ஆண்டுகளை கடந்து விட்டது. 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த நிதியுதவி கொடுக்கல. தெரிஞ்சுக்கணும் பெண்கள் இங்க இல்ல. இப்ப நம்ம சித்தனகால் சிறுநாவல்பட்டு பஞ்சாயத்து சித்தனகால பேசுகிறோம். இங்க இல்லம்மா, தமிழ்நாட்டில் எந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த அரசாங்கம் கர்ப்பிணி உதவி தொகை வழங்கல. இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அவர் எல்லா திட்டத்தையும் நிறுத்தினா, ஒண்ணும் மட்டும் இல்ல, எல்லா திட்டத்துக்கும் நிறுத்திட்டாங்க இந்த அரசாங்கம். அதை நிறுத்திட்டு என்ன கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னா நீ என்ன கொடுக்குறது? எங்களுடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்தார். கொடுத்தாரா இல்லையா? கொரோனாவில் வீட்டிலேயே உன் குழந்தைகளை காப்பாத்திக்க, உன் வீட்டுக்கார காப்பாத்தி, உன் குடும்பத்தை காப்பாத்தின்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் எல்லாம் கொடுத்தா, அரிசி பருப்பு என்னெல்லாம் கொடுத்தாரு இல்ல. ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாருல, 2 தவணை கொடுத்தாரா இல்லையா? என்ன சகோதரி கொடுத்தாரா இல்லையா? வாங்கினியா இல்லையா? சிரிக்காதம்மா, உன்னை பார்த்து கேட்கிறேன். ஒரு கொரோனா வரும்போது எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போல, நம்ம என்ன எங்க தமிழ்நாடா? உலகமே மூடிவிட்டது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடு வீட்டை விட்டு மக்கள் போகவில்லை. மிகப்பெரிய கொடிய வியாதி கொரோனா. அந்த நேரத்தில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். 2 தவணையா கொடுத்தார். அதை தொடர்ந்து பொங்கல் வருது, குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் கொடுத்தார். ஒரு குடும்ப அட்டைக்கு. நாங்க சித்தனகால் பஞ்சாயத்து சிறுநாவல்பட்டா இல்ல வெம்பாக்கம் ராமநாத ஏரியாவா இல்ல வெம்பாக்கம் கிழக்கு இவரு நம்ம திருமலை ஏரியா, தமிழ்நாட்டில் இருக்கிற 2,10,00,000 குடும்ப அட்டைக்கு 5,700 ரூபாய் கொடுத்தார். நம்மளுடைய முதலமைச்சராக இன்றைய தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும் போது
5700 கோடி கொடுத்தார். அதெல்லாம் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அப்ப நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவ்வளவு பெரிய நிகழ்வெல்லாம் பண்ணாரு. இதப்ப அண்ணன் முக்குரார் அம்மாவருடைய அமைச்சர்கள் இருக்கும்போது செய்யார் சிப்கார்டு அடிக்கல் நாட்டி அதுக்கான திட்டத்தை அம்மா ஒதுக்கி அதுக்கப்புறம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் வாழறாங்க. இன்னைக்கு செய்யார் சிப்கார்ட் இன்னைக்கு 8 தொகுதிக்கு பகிர்ந்தளிக்கிறது வருமானத்தை. நம்ம செய்யாறு தொகுதியில் வர வருமானம் தான் திருவண்ணாமலையில் இருக்கிற 8 தொகுதிக்கு இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கு வித்திட்டவர் யாரு? புரட்சி தலைவர் அம்மா. அன்னைக்கு யாரு? இங்க தமிழ்நாட்டினுடைய கேபினட் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முக்கூர் அண்ணன் சுப்பிரமணியன். அதை தொடர்ந்து தூசி மோகன். இன்னைக்கு 1 லட்சம் குடும்பங்கள் வாழ்கின்றன. 37 கம்பெனி இருக்கு. நேத்து கூட 2 பேர் வராங்க. எங்க துறையும் அறுவாரனர் ஒரு ஆள் அனுப்புறாங்க. இப்ப அந்த பேட்டரி கம்பெனி அமரன் ஒரு பேட்டரி கம்பெனி ஆள் எடுக்கிற போயிடு, ராயல் பீல்ட்ல போய் எடுக்கிறான்னு, இந்த பெயிண்ட் டிவிஎல் விளம்பரம் ஆதித்யா பிர்லா அதுல போய் எடுக்கிறான்னு அனுப்பிட்டே இருக்கிறோம். எவ்வளவு பேர் வாங்குறாங்க. இன்னைக்கு 1 லட்சம் குடும்பங்கள் வேலை செய்கின்றன. மறைமுக தொழிலாளர் 1 லட்சம் பேர் வாழறான். வண்டி ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், கீரை வைக்கிறவன், கருவாடு வைக்கிறவன், பூ விற்கிறவன், ஆட்டோ எவ்வளவு பேர் இன்னைக்கு ஏறக்குறைய 3 லட்சம் பேர் இன்னைக்கு செய்யார் சிப்காட்ல பொழைக்கிறாங்கன்னா அது அதிமுகவுடைய வரலாற்று சாதனை. வரலாற்று சாதனை. இன்னைக்கு நம்ம இருப்போம் இருக்கா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிப்காட். இந்த சிப்காட்ல வர வருமானம் தான் இன்னைக்கு திருவண்ணாமலை இருக்கிற 8 தொகுதிக்கு பிரித்து கொடுக்குறார். சொல்றது யாரு? இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கந்தசாமி எங்க சொல்றார், சார் உங்க செய்யாறு தொகுதியில் வர வருமானம் தான் மற்ற 7 தொகுதி பிரித்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு பெரிய நிகழ்வை மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம், அதை தொடர்ந்து எடப்பாடியாருடைய அரசாங்கம் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடியார் இன்னைக்கு குட்டை குளம்லாம் கொண்டாந்தார். குடிபராமத்து திட்டம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை திட்டத்துக்கு 1200 கோடி ஒதுக்கி முதல் தவணையா இன்னைக்கு எல்லா பின்னாடி இருக்கிற எங்க நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்னாடி உட்கார்ந்தாலும் கூட எல்லா நிர்வாகிக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு ஏரி குட்டை குளம் தண்ணி தேங்கி விவசாயம் நடக்குதுன்னா அது எடப்பாடியார் போட்ட திட்டம். அது மாதிரி எத்தனையோ திட்டங்களை கொண்டாந்தார். இன்னைக்கு அரசாங்கம் எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டான். இப்ப சொன்னாரு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வெண்பாக்கம் தாலுக்கா அவர் யாரு? அண்ணன் முதல் அமைச்சராக இருக்கும்போது முக்கூரார் அமைச்சராக இருக்கும்போது அவங்க ஸ்கீம் சட்டமன்றத்தில் கொண்டாரு. சிஎம்கள் அம்மாக்களை சொல்லி வெண்பாக்கம் பெரிய ஒன்றியம் அது தனியே ஒரு தாலுக்கா உருவாக்கணும் சொல்லி சட்டமன்றத்தில் கொண்டாந்து அதுக்குன்னு மாண்புமிகு அம்மாக்களை அனுமதி பெற்று வெண்பாக்கம் தாலுக்கா உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு செய்யார் போக வேண்டியதில்லை. இன்னைக்கு வெண்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் வெண்பாக்கத்தில் போய்கிறோம். இன்னைக்கு வெண்பாக்கம் பெரிய டெவலப்மெண்ட். காரணம் என்ன? அதை தொடர்ந்து நான் வந்த அந்த அடிக்கல் அந்த வெண்பாக்கம் தாலுக்காவில் 2.5 கோடியில இன்னைக்கு திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு அந்த வெண்பாக்கம் தாலுக்கா கட்டப்படுது. எங்க அண்ணன் அருமை அண்ணன் டிபி துரை திருப்பணங்காடு வெண்பாக்க ரமேஷ் அவங்களுக்கு நல்ல கூட இருந்து வேலை பார்த்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் அவர் அண்ணன் முக்கூரா இருக்கு. இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன கொண்டு வந்திருக்கு? இந்த திருப்பண இங்க பெருமாத்தாங்கல்ல இன்னைக்கு 6 கோடியில நீங்க குடோன் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் 6 கோடியில குடோன் கட்டிருக்கும். இன்னைக்கு செய்யார் தொகுதியின் சார்பில் ஐயனார் கூட்டுரோட்ல 4 கோடியில குடோன் கட்டிருக்கோம். இப்படி எத்தனையோ திட்டங்களை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 110 கேவி ரமேஷ் தான் எழுதி கொடுப்பாப்ல. 110 கேவி அந்த மகேந்திரன் அப்படிதான் அப்பப்போ எழுதி கொடுத்துனே இருப்பாங்க. 110 கேவில இன்னைக்கு வெம்பாக்கத்தில் ஒரு பெரிய மின்துறை மின்னல் வருது. அது காரணம் எடப்பாடியாரோட அரசாங்கம். இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து இருக்கிறோம். இன்றைய அரசாங்கம் பெண்கள்லாம் வந்து சிந்திக்கணுமா? சிந்திக்கணும். எங்க போனாலும் கஞ்சா விற்கிறான். ஆனா இங்க இல்லையான்னு தெரியல. திருநெல்வேலி இங்க கிடையாது. இங்க யார் விற்கிறான்? இங்க விற்கல. இங்க சும்மா சொல்லக்கூடாது. போலீஸ் எங்க எல்லாம் நண்பர்களாக இந்த பகுதியில் இல்ல. இந்த தூசி பக்கத்துல பெரியார் நகர் எங்க கண்டி சங்கரன் தெரியல தலைவர் உட்காந்துறாரு. பெரியார் நகர்ல ஒரு இடம் இருக்குது. எல்லாம் கஞ்சா தான் வித்துக்கிறோம். வேற வேலையே பாக்குறது இல்ல. பெரியார் நகர் கூட நிர்வாகி வந்துக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா பள்ளி பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் அவங்களை சீரழிக்கிற ஒரு வேலையை அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாக அதிகமா விட்டா எல்லா தாலியா இருக்கிற அது வேற. அவங்க ஒரு வருமானம் மட்டும்தான். இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலினுடைய ஆட்சியில அவங்க தான் ஒயின் ஷாப்பை வச்சுக்கிறாங்க. ஜெகத் ரட்சிகா ஒயின் ஷாப், டிஆர் பாலு ஒயின் ஷாப், ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமணி ஒயின் ஷாப் பார்ட்னர். இவங்க தான் நடத்துறாங்களே. அந்த சாராய சாம்ராஜ்யத்தை நடத்துகிறவர்கள் முதல்வருடைய ஆட்சியில் அங்க வைக்கிற அத்தனை பொறுப்பாளர்கள் நடத்துறாங்க. அதனாலும் பரவாயில்ல. குச்சன்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குறைஞ்சு போடும். இந்த கஞ்சாமா முதல்ல பொண்டாட்டி வெட்டிடுறோம். பொண்டாட்டி வெட்டினா பரவாயில்ல, புள்ளையை வெட்டுறோம். நீ பேப்பர்ல அவனு கற்பனையில பேசுற. நான் ஒன்னும் சும்மா வந்து பேச மீட்டிங்ல பேசுறேன். நாளைக்கு என் பேர்ல வழக்கு போடுவோம் காவல்துறை. என்னன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா சாப்பிட்டான்னு தெரியாது.
பொண்டாட்டி யாரு, புள்ள யாரு, ஆத்தா யாரும் தெரியாது. அவ்வளவு பெரிய சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய தமிழ்நாடு. முதல்வருடைய ஸ்டாலின் முதலுடைய ஆட்சியில நம்ம 10 ஆண்டுகள் இருந்தோம். 10 ஆண்டுகள் அம்மாவுடைய ஆட்சி 5 வருஷம் 2 மாசம், அதை தொடர்ந்து 4 வருஷம் 4 மாசம் 4 வருடங்கள் 2 மாதம் எடப்பாடியார். ஒரு சொல்லு பார்க்கலாம், நீ எங்க பார்த்தாலும் கொலை பச்சை வெட்டிறான். கஞ்சாவால தான் கொலையில நடக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டிறான். வேற எங்கன்னா போய் வெட்டினா கூட பரவாயில்ல, கஞ்சா சாப்பிட்டு பொண்டாட்டி வெட்டிடுறான், அப்பனை வெட்டிடுறான், ஆத்தால வெட்டிடுறான், தங்கச்சி வெட்டிடுறான். இப்படி உங்களுக்கு தெரியறது இல்ல. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன். எதுக்கு நீங்க மைக்கேல் பிடிச்சி கத்தி நிற்கிறோம், நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வந்தா ஓட்டு போடுறோம்னா யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பகுதியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த ராமநாதனுக்கெல்லாம் பேர் சொல்லலாம். வெண்பாக்கம் ஒன்றியத்தை பொறுத்தவரை அது மேற்கு ஒன்றியமா இருந்தாலும் சரி, கிழக்கு ஒன்றியம் இருந்தாலும் சரியா, அது கோட்டை தான், அதிமுக கோட்டை. அதை மாற்றுகிறதே கிடையாது. அதோட மாற்றுகிறது கிடையாது. எல்லா நிர்வாகிகளும் பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள் உட்கார்ந்து சரி, ஸ்டேஜில் எல்லாரும் அருமையான இடத்தை சென்று எல்லா இடத்துல ஒரு கோட்டையாக இருக்கிறது. இங்க வந்து என்னுடைய 2வது முறையில் 4750 ஓட்டு லீடிங். இந்த ஒன்றியம் வெண்பாக்கம் கிழக்கு மேற்கு 2 சேர்த்து 4750 ஓட்டு லீடிங். அது சிறப்பான ஒன்றியம். அதோட நம்ம உங்களை குறை சொல்ல முடியாது. ஆகவே தயவு சிந்திக்கணும். எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் இவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கத்தை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் முடியும். கரண்ட் பில் ஏற்றிக்கிறான நியாயமா நினச்சிப்பார் சகோதரி. எவ்வளோ 1000 ரூபாய் கட்டணும்மா, 3000 ரூபாய் கட்டணும், 2000 கட்டணும். இப்போ இந்த திருநெல்வேலி கண்ட போய் துட்டு வச்சுங்கிற ஊராட்சி மன்ற தலைவர் வச்சு கட்டிப்பிடலாம். நம்ம வீட்டு வரி இப்போ தூசி தலைவர் கட்டிப்பிடுவார். இப்போ வீட்டு வரி இப்போ சொல்லி குழா வரி வசூல் போட்டு கட்டலாம். நம்ம என்ன பொறுத்து எவ்வளவு கரண்ட் பில்லு நியாயம் இல்லை? நம்ம கூட 10 ஆண்டு காலம் இந்த சொத்து வரி ஏற்றணுமா, குடிநீர் வரி ஏற்றணுமா, கரண்ட் பில் ஏற்றணுமா, பஸ் கட்டு ஏற்றணுமா, எல்லா வரியும் ஏற்றிட்டா, தலையில கல்ல வச்சுட்டா. பஸ் ஃப்ரீ ரைட்டு. அப்புறம் வந்து 1000 ரூபாய் பெண்களுக்கு எல்லாரும் கூட. இதை சொல்ல மறந்துட்டேன். 1000 ரூபாய் நம்முடைய எடப்பாடியாருடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து 2026 நம்முடைய அரசாங்கம், எடப்பாடியாருடைய அரசாங்கம் வரப்போகுது. வேதம் கிடையாது, அக்காவை கொடுத்துட்டு தங்கச்சி கிடையாது, ஓரகத்தில் பெரிய ஓரகத்தில் சின்ன ஓரகத்தில் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்ப தலைக்கும் 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுக்க போறார். தெரிஞ்சுக்க, இதெல்லாம் நினைச்சுங்க எல்லாருக்கும். நீ 5 ஏக்கரா வச்சு 10 ஏக்கரா வச்சு எஸ்கே எங்க கலைமணி கொடுத்தா 10 ஏக்கரா நல்லா வச்சுங்கிறப்பல யாரா இருந்தாலும் எல்லா கட்டைக்கும் எடப்பாடியார் பொங்கல் கொடுத்த மாதிரி எல்லா அட்டையும் 2000 ரூபாய் கொடுக்க போறார். இது கற்பனை இல்லை, நாங்கள் இருப்போம், அதுக்குள்ள போயிட மாட்டோம். புரியுதா? ஆக தயவு கூர்ந்து மற்றவங்களுக்கு வழி கொடுக்கணும். எலெக்ஷன் வந்தா சிந்திக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம் நடந்திருக்குது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாதனை நடந்திருக்கு. செய்யாறு தொகுதியில் இவ்வளவு பெரிய சாதனைகள். இன்னைக்கு காலேஜ் இந்த அண்ணன் முக்குற அண்ணன் வந்து 27 பாடப்பிரிவுகள் மொத்தம் 17 இருந்தது. அதுக்கப்புறம் 10 பாடப்பிரிவுகளை கொண்டாந்து இன்னைக்கு 27 பிஹெச்டி. நிறைய பேருக்கு தெரியும். என்ன கோவிந்தராஜ் பிஹெச்டி தெரியுமா? டாக்டரேட். அந்த படிப்பு நீங்க செய்யாறுல தான் இருக்குது. திருவண்ணாமலையில கூட கிடையாது, திருவண்ணாமலை தலைநகரத்தில் கூட கிடையாது, செய்யாறுல இருக்கு. 27 பாடப்பிரிவுகள் கொண்ட மிகப்பெரிய கல்லூரி. 7300 பேர் படிக்கிறாங்க. இன்னைக்கு அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில இன்னைக்கு அண்ணாவின் பெயரால் நடைபெறுகின்ற செய்யாறு அரசு கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி. அது அன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கும் போது 10 பாடப்பிரிவுகளை கூட்டிக் கொண்டார். அதன் பிறகு நான் ஏறக்குறைய 20 கோடியில் நீங்க கூடுதல் வகுப்பறை கட்டிடும், காம்பவுண்ட் செவரு எல்லாம் கொண்டாந்து இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எதுவுமே கிடையாது. நிர்வாகிகள் அவன் கொள்ளாட்சிங்கிறான், எல்லாம் ஏமாத்தினான். தலைவன் அப்படியோ தொண்டன் அப்படி. அந்த குடும்பமே கூட்டுக்கொள்ளை, எல்லாம் கூட்டுக்கொள்ளை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பூரா எல்லாம் கொள்ள கோஷ்டி தான். ஒன்று கூட நல்ல கோஷ்டி ஒன்று கூட தேண்டா கூட கிடைக்காது. ஆகவே தயவு கூர்ந்து வந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள்லாம் சிந்தித்து பார்த்து தேர்தல் வரும்போது 2026 நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.